திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மதுபோதையில் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து ரகளையில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவன் ஆடுறான் பைத்தியம். என்ன இது போட்டு தள்ளுங்கம்மா. ஒண்ணுமே பண்ண முடியாது. சைக்கோ கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், வணக்கம். சங்கர், யார் அந்த நபர்? எதற்காக இப்படி ரகளையில் ஈடுபட்டார்? அவர் பற்றிய முழு விவரங்கள் என்ன? சங்கர், வணக்கம் மேடம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு தலைமை மாவட்ட மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. பகல் இரவு என 24 மணி நேரம் நோயாளிக்கு சிகிச்சை பெற்று செல்கின்றனர். குறிப்பாக இங்குள்ள அவசர பிரிவில் உள்ள விபத்து உள்ளிட்ட அவசரகால மருத்துவமனை குறித்த சிறப்பாக மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவுகளில் மருமவர் என்பவர் வடிவேல் என்பவர் நுழைந்து அங்கிருந்து இருக்கையிலிருந்து தூக்கி வீசப்பட்டு ரகளை ஈடுபட்டார். மேலும் அவசர சிகிச்சை பிரிவு இருந்த சத்தம் போட்டபடி அங்கிருந்துள்ள தவித்த குவித்தபடியும் ஓடி அங்குள்ள மருத்துவம் மற்றும் செவிலியர் என அனைவரிடம் தொந்தரவு ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது பயிலாக பரவி வருகிறது. இந்த சம்பவம் மன்னார்குடி அரசு மாவட்ட மருத்துவமனை சார்பாக புகார் அளிக்கப்பட இருந்த நிலையில் மன்னார்குடி போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது விசாரணையில் மருத்துவமனையில் ரகளையில் ஈடுபட்ட வடிவேலு என்பவர் கைது செய்யப்பட்டு தற்போது அவருடன் மேற்கொண்ட விசாரணை அவர் மதுபோதையில் இருந்ததாகவும் அவர் அடிக்கடி மருத்துவமனையில் ரகளையில் ஈடுபட்டு தற்போது அங்க தீவிர சிகிச்சையில் ஈடுபட்ட மருத்துவமனையில் இருந்த செவிலியர் மற்றும் மருத்துவ அடிக்கடி தொந்தரவு செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சங்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.